ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஒன்று சேர்ந்து முன்னேறுவோம். ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 11வது வசனம். சிறந்த ஓட்டப்பந்தய வீரனான ஒரு வாலிபன் எல்லா ஓட்டப்பந்தயத்திலும் வெற்றி பெற்று முதலானவனாக வருவது ஒன்றையே வாழ்க்கையின் லட்சியமாக வைத்திருந்தான். இந்த வாலிபனை குறித்து கேள்விப்பட்ட ஒரு முதியவர் ஓட்டப்பந்தயத்தை பார்க்க வந்திருந்தார். தன்னை விட சிறியவர்களான வாலிபர் இருவருடன் அவன் போட்டியிட்டான். அந்த ஓட்டப்பந்தயத்தில் எல்லைக்கோட்டை மாத்திரம் இலக்காக வைத்துக்கொண்டு தன்னுடைய சக்தி எல்லாவற்றையும் உபயோகித்து ஓடி வெற்றிக்கனியை அவன் பெற்றான். பார்வையாளர்கள் அனைவரும் உற்சாகமாக கைத்தட்டி அவனை பாராட்டினார்கள். ஆனால் அந்த முதியவரோ ஒன்றும் செய்யாமல் கைத்தட்டாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். 2வது சுற்றில் திடகாத்திரமான வாலிபர்கள் அந்த ஓட்டப்பந்தய வீரனான வாலிபனுடன் போட்டியிட்டார்கள். இந்த முறையும் அவன் வெற்றி பெற்றான். பார்வையாளர்கள் மீண்டும் ஆரவாரம் செய்து பாராட்டுகளை தெரிவித்தனர். ஆனால் இந்த முறையும் முதியவரோ அமைதியாகவே நின்று கொண்டிருந்தார். வாலிபன் பெருமையோடு இன்னொரு போட்டி வேண்டும் என்று கூவி அழைத்தான். இதை கண்ட முதியவர் 2 போட்டியாளர்களை அவனுக்கு எதிராக அறிவித்தார். அதாவது வயதான பாட்டி ஒருவரும் கண் தெரியாத ஒரு நபரும் ஆவார். அந்த வாலிபனோ இது போட்டி கிடையாது என்று மறுதளித்தான். முதியவரோ இது போட்டிதான் என்று கூறி மூவரையும் நிற்க வைத்து போட்டியை ஆரம்பித்து வைத்தார். 2 போட்டியாளர்கள் ஆரம்ப கோட்டிலே நிற்க வாலிபன் வேகமாக ஓடி அந்த எல்லை கோட்டை தொட்டான். பின்னர் தன் 2 கைகளையும் உயர்த்தினான். ஆனால் இந்த முறை பார்வையாளர்கள் யாவரும் அவனுக்காக கைத்தட்டவும் இல்லை, ஆரவாரிக்கவும் இல்லை. அமைதியாகவே அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆச்சரியத்துடன் ஏன் அவர்கள் என்னை பாராட்டவில்லை என்று முதியவரிடம் அந்த வாலிபன் கேட்டான். முதியவர் வாலிபனிடம், திரும்பவும் நீ ஓட வேண்டும், ஆனால் இந்த முறை மூவரும் சேர்ந்து இந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று கூறினார். ஒரு முறை யோசித்துவிட்டு அந்த இருவருக்கும் நடுவில் அந்த வாலிபன் நின்று இருவரின் கைகளையும் பிடித்து தன்னால் இயன்ற மட்டும் மெதுவாகவே நடந்து எல்லைக்கோட்டை தொட்டான். இந்த முறை பார்வையாளர்கள் அனைவரும் மிகுந்த ஆரவாரம் செய்து கைத்தட்டினர். முதியவர் சொன்னார், இந்த பந்தயத்தில் தான் நீ பெரிய வெற்றி பெற்றிருக்கிறாய் என்று கூறினார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஓடுகின்றீர்களா? உங்களை விட எளியவர்களையும் தேவையில் இருப்பவர்களையும் அரவணைத்துக் கொண்டு செல்கின்றீர்களா? எளியவர்களையும் அரவணைத்து முன் செல்வோம், நித்தியத்திற்கு அழைத்துச் செல்வோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.